ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே மார்னிங். காலங்காத்தாலே அக்காவும் தங்கச்சியும் பல்லாங்குழி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. சொல்லு. என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. ஒழுங்கா சொல்லு. என்னடா பண்றீங்க? அக்கா வந்திருக்கேன்டா. சனிக்கிழமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இல்லை அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு லேட்டாக தான் வந்து எழுந்திரிச்சி வருவோம். பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு நெய் வந்து கேட்டிருந்தாங்க. நான் பசும்பால் வந்து வாங்குறேங்க. அதில் இருந்துட்டு பாலாடை எடுத்து வச்சு அதில் தான் நெய் வெண்ணெய்லாம் எடுத்துக்குவேன். இந்த வாட்டி அம்மா பொங்கல் வைக்கிறதுக்காண்டி வந்துட்டு நெய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொங்கலும் வருது இல்லையா, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நெய் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்துட்டு என்னோடய ஆர்ம்ஸ் வந்து பெருசாக இருக்குது, உன்னோட ஆர்ம்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துட்டு ஏதோ பாடி பில்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். நேற்று நைட்டு வந்துட்டு பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஆடை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நான் வந்துட்டு வெண்ணெய் நெய்யெல்லாம் வந்து எடுத்துக்கிறது. என்னோடய பிள்ளைங்க வந்துட்டு சாப்பாடு என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதிகமாக கேட்பாங்க. உங்கள் வீட்டு கிட்ஸ் எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள். ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டனால அதுக்கப்புறம் அந்த காரக்கடலை வந்து இருந்துச்சு, அதை வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். காலையிலேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலும் ப்ரெட்டும் வந்துட்டு சாப்பிட்டோம் எல்லாருமே. அதனால் வகுறு வந்துட்டு ஃபுல்லாகிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து வடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து இப்போ தான் வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சேன் அந்த குட்டி சம்படத்தில். அதுக்குள்ளேயே வந்துட்டு அது நல்லா வந்து உறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு கிளைமேட் வந்துட்டு இருக்குது. இந்த குட்டி உரல் வந்துட்டு வாங்கினேங்க. கல்லில் உள்ள உரல் வந்துட்டு இருக்குது குட்டியுண்டா. அது வந்துட்டு அடிக்கடி மண் ஆகுதோ அப்படின்னு ஒரு ஃபீல். ஏற்கனவே ஒரு குட்டி உரல் வாங்கினேங்க. அது ஃபுல்லாக வந்துட்டு மண்ணாக வந்துச்சு மிளகு இடிக்கும் போதெல்லாம். அதனால் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்துட்டு தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன். கொஞ்சம் இடியப்பமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிப்ஸு போடுற கட்டை என்கிட்ட இல்லை, அதுவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். பொங்கல் வேலை வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்துட்டு இந்த டிவி யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு கீழே வந்துட்டு உங்களோட காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். சிரப்பு, மருந்து, அதுக்கப்புறம் மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாக்ஸ் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ண சொல்லியிருந்தேன். இதுதான் சுவஸ்ரீயோட ஜிலேபி கொண்டை, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவளுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக பண்ணுவாள். மாடியில் வந்துட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து பறிச்சுட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்துட்டு நான் வந்துட்டு சுண்டவத்த குழம்பு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்சேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து சமைச்சது கிடையாது. எனக்கு ஞாபகம் இல்லை நான் வீடியோ போட்டிருக்கேன்னா என்னன்னு சொல்லிட்டு. சரி இன்றைக்கி சுண்டவத்தல் குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு எல்லாமே வந்து செஞ்சேன். கடாயில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுண்டவத்தலை வந்து பொரித்து வந்து எடுத்துக்கிட்டேன். சாதமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து வடித்து விட்டுட்டு முட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி முட்டை வந்து வேக வச்சுக்கிட்டேன். இந்த புளிக்குழம்புலாம் வைக்கும்போது முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டி முட்டை வேக வச்சுட்டு அந்த குழம்போட கொதிக்க வச்சு சாப்பிட்றதும் பிடிக்கும். சரி இன்றைக்கி வந்துட்டு முட்டை வந்துட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு சைட் பை வந்துட்டு சுண்டவத்த குழம்புக்கும் 1 பை 1 நான் வந்து வதக்கி விட்டேன். லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு தக்காளி வந்து போட்டு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து போட்டுட்டு இதில் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த வெல்லம் வந்து போடுவாங்க ஒருக்கு. நான் வெல்லம் வந்து போட மறந்துட்டேன். அப்புறம் எப்பவும் போல் புளி வந்து கரைச்சி இதில் வந்து ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு சுண்டவத்தை நான் வந்து எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து போட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கி பார்த்தா எப்பா வேறு யாராவது இருந்த தலையில் ஊற்றி அனுப்பியிருப்பாங்க. அதாவது பாவக்காயெல்லாம் வந்து தோற்று போயிடும். அந்த அளவுக்கு கசப்பு. கசப்புனா கசப்பு, அப்படி ஒரு கசப்பு. ஏன்னா நான் அசிதா பிறந்த வீட்டில் வந்துட்டு குழந்த பிறந்த வீட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சுண்டவத்தை குழம்பு வந்து அப்போ கொடுப்பாங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நான் அதை வந்து ட்ரை பண்ணுறதே இல்லை. சுண்டைக்காய் பச்சையாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கூட்டு வைப்பேன், இல்லாட்டி பச்சடி வைப்பேன், இல்லாட்டி மசாலா போடுவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன். என் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு கசப்பு, ஓவர் பசி, கொல்ல பசின்னு சொல்லலாம். அந்த பசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்ப பார்க்க அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்ட்டு ஒரு வாய் எடுத்து வச்சேன் பாருங்க. மூதேவி அம்மா மாதிரியே சமைச்சிருக்கு அப்படின்னு ஒரு காமெடி வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஆகிப்போச்சு என் நிலமை. பார்த்திங்க அப்படின்னா அப்படி ஒரு கசப்பு. என் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு திணற ஆரம்பிச்சிருச்சுங்க. நானும் வந்துட்டு கம்பல் பண்ணலாம் முடியாது. ஏன்னா இவ்வளோ கசப்பை நம்மளே திங்க முடியல, பிள்ளைங்க எப்படி திம்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கீரை, முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு சாதம் போட்டு சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த குழம்ப வந்து ஸ்கிப் பண்ணி கடைசியில் கீழே கொட்டினது தான் மிச்சம்.
எதனால அப்படி கசப்பாக இருந்துச்சு அப்படின்னு தெரியல. அம்மாட்ட கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க, சுண்ட வத்தலை வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு நீ வந்து சமைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அப்படியே மிஸ்டேக்காக இருந்தாலும் இவ்வளவுக்கா கசக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் முருங்கைக்கீரை வந்து பொரிச்சிட்டு சாதம் போட்டு சுண்ட வத்த குழம்பையும் ஊற்றி அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளமும் வச்சு முட்டையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும்னு நினச்சி வாயில் வச்சா அப்படி ஒரு கசப்பு. இப்போ வந்து நான் சாப்பாடு போட்டுட்ருக்கையிலலாம் பயங்கர பசியாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா வாயிலே வைக்கவே முடியல. இது எப்புட்றா வீடியோவா போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வோம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட காட்டக்கூடாது இல்லையா? இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சொதப்பிருச்சு. இந்த குழம்பு சுத்தமா நல்லாவே இல்லைங்க. ஐயோ! அந்த முட்டை, அதுக்கப்புறம் அப்பளம், முருங்கைக்கீரையை வச்சு எங்கிட்டோ சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டாலுமே வந்துட்டு அந்த கசப்பு தொண்டை வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. அவ்வளோ ஒரு கசப்பு. அதுக்கப்புறம் அமேசானில் வந்து பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு ஆர்டர் போட்டிருந்தேங்க. அது வந்துருச்சு. நான் வந்துட்டு 2 குர்த்தி வந்து எனக்கு ஆர்டர் போட்டிருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டீஷர்ட், பேண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு 2 ஃப்ராக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி வந்துட்டு ஆர்டர் வந்து போட்டிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதேமாதிரி பொங்கலுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இதை வந்து வேர் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்ட்டு அதையும் வந்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லிங்க் வந்து கேளுங்க. நான் வந்துட்டு சொல்கிறேன். ட்ரெஸ்ஸு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த வாட்டி 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் வந்துட்டு எடுத்திருந்தேன். எப்போதும் ஒரே மாதிரி எடுக்கிறது. இப்போ ரீசென்ட் டைமாக வந்துட்டு 2 பேருக்கும் வேறு வேறையா எடுத்திருந்தேன். இப்போ பழையபடி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் வந்து எடுத்தேன். ஃப்ராக்குமே வந்து எடுத்திருந்தேங்க. ஃப்ராக்குமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. பிள்ளைங்க போட்டதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃப்ராக்கு. அதாவது வீட்டு பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, மாட்டு பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 இது வந்து எடுத்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.